ஹலோ பியூட்டிஸ், நான் உங்க கரன்சி. அமெரிக்கால இருக்கிற வெஸ்கோசன் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் பத்தின ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட அம்மா கிட்ட இருந்து வர ஃபோன் கால்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரொம்பவே கம்மி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு 7ல இருந்து 12 வயதான பெண் குழந்தைங்களை யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி திடீர்னு ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லியும், ரொம்ப கடினமான மேத்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்ண சொல்லியும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா அந்த மாணவர்கள்ல 3ல ஒரு பங்கு ஸ்டூடெண்ட்ஸை அவங்க அம்மாவை நேர்ல வர வச்சு குழந்தைங்களை ஹக் பண்ணியும் தோளோட அணைச்சும் ஆறுதல் அளிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 75 மினிட்ஸ் நியூட்ரல் எமோஷன் உள்ள சினிமாவை பார்க்க வச்சிருக்காங்க. ரிமைனிங் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் கால் பண்ணி பேச வச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அம்மா நேர்ல வந்து ஆறுதல் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்மோன் லெவல்ஸும் அம்மா ஃபோன் கால்ல பேசின ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்மோன் லெவலும் சேமாவே இருந்திருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லவ் ஹார்மோனான ஆக்சிடாக்சின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் லெவல் காணாம போயிருந்துச்சு. ஸோ இந்த ஆய்வுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகவும் ஆன்சைட்டி ஆகவும் ஃபீல் பண்றீங்களோ அப்போல்லாம் உங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசிடுங்க. பாய்.